நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தன்னுடைய தனி பெரும்பான்மையை நிரூபித்த தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஆட்சி அமைப்பதற்கு இழுபறியான சூழ்நிலைகளானது ஏற்பட்டு கொண்டிருக்குது. தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுமே இன்னுமே ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் போராடி கொண்டிருக்குது. விசிக, சிபிஐ மற்றும் சிபிஎம் போன்ற கட்சிகளிடம் தாவேகா ஆதரவு கோரியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த கட்சிகளானது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று கொண்டிருக்குது. இதற்கிடையில் திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைப்பு இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு அழைத்து வரப்பட இருக்கிறாங்க. இப்படி நொடிக்கு நொடி நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தனி பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் கூட தனி பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்திருக்குதுங்க. ஆனால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தும் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடாத ஆளுநருடைய முடிவை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே கண்டிச்சிட்டு வராங்க. ஆனால் விஜய் இது பற்றி வாயே இன்னும் திறக்கவில்லை. விஜய் ரொம்பவே அமைதியாக இருக்கிறாரு. இதற்கு கூட விஜய் வாய் திறக்க மறுக்கிறாரு. இப்படி இவர் மத்திய அரசை எதிர்ப்பார் என்று திமுக கூட்டணி கட்சிகள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அதே நேரத்தில் திமுக அதிமுக இணைந்து கூட்டணி அமைக்க போவதாகவும் சில செய்திகளானது வெளிவந்துட்டு இருக்குதுங்க. இந்த செய்தியானது தமிழகத்தையே ஆடி போட வைத்திருக்குதுங்க. இப்படி விவகாரம் தொடர்பாக அதிமுக திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா தாவேகாவிற்கு சாதகமாக முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. சினிமா பட பாணியில் இந்த இரண்டு கட்சிகளுமே ஒன்று சேர்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படியான அரசியலை நோக்கி தமிழகமானது போய்கொண்டிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இது சம்பந்தமாக முன்னணி ஊடகங்களும் ஆங்கில ஊடகங்களும் சமூக வலைதளங்களையும் அடுத்தடுத்து செய்திகளானது வெளிவந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இதனை முதல் ஆளாக வந்திருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் மறுத்திருக்கிறாருங்க. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்குதுங்க. ஆனால் ஆட்டம் அதற்கு பிறகு தாங்க மாறி இருக்குது. மாறி மாறி ஊடகங்களில் சாத்தியம் செய்யாத குறையான செய்திகள் வர தொடங்கி இருக்குது. ஒரு கட்டத்தில் திமுகவும் அதிமுகவும் இரண்டு கட்சிகளுமே சேர்ந்து கூட்டணி அமைக்க போவதாக செய்திகளானது வெளிவந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தையே இந்த செய்தியானது ஆடி போட வச்சிருக்குதுங்க. இப்படியான ஒரு முடிவை திமுக அதிமுக சேர்ந்து எடுத்துச்சுன்னா அது தாவேகாவுக்கு தான் சாதகமான முடியும் அப்படிங்கிற நிலையில் இருக்குது. இந்த செய்தியை திமுக ஆதரவாளர்கள் பேச தொடங்கினாங்க. ஏன்னா அவர்களே இந்த செய்தியை நம்பவில்லையாமாங்க. அதிமுகவுமே இந்த செய்தியை நம்பவில்லை அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் நேற்று மாலை முதல் நடப்பதை பார்த்துச்சுன்னா அப்படியே மாறுமோ அப்படிங்கிற பயமானது தாவேகாவுக்கு தற்போது வந்திருக்குது. அதனை நிரூபிக்கக்கூடிய வகையில் திமுக அதிமுக இணைந்து கிரீன் சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னுமே எல்லோருடைய பார்வையும் விசிக இடதுசாரிகள் முடிவு என்ன என்பதில் தாங்க இருக்குது. அவர்கள் ஒருவேளை தாவேகாவிற்கு ஆதரவு தந்துட்டாங்கன்னா முதல் முறையாக திராவிட கட்சிகள் இல்லாத அதாவது ஆட்சி சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. விசிக இடதுசாரிகள் முடிவை பொறுத்து அதிமுக திமுக அடுத்த கட்ட முடிவை எடுப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது என்ன முடிவு என்றால் இருவருமே சேர்ந்து ஆட்சி அமைப்பது தாங்க. ஸ்டாலின் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி வெளியில இருந்து ஆதரவு தரலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்து ஸ்டாலின் வெளியிலிருந்து ஆதரவு தரலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு முடிவை நடக்க போவதாகவே கிட்டத்தட்ட ஊடகங்களும் தலைப்புச் செய்தியாகவே வெளிவந்துட்டு இருக்குது. இதனை முதல்ல மறுத்த கழகங்களின் நிர்வாகிகள் சில பேர் இப்பொழுது நடந்தால் என்ன அப்படின்னு கேள்வியும் எழுப்பிட்டு வராங்க. இது
இதுதான் சந்தேகத்தை அதிகப்படுத்திட்டு வருதுங்க. தற்போது இருக்க சூழ்நிலையில் தாவேக்காவை எதிர்த்தது போலவே நடப்பதாக சொல்லப்படுது. தாவேக்கா மெஜாரிட்டியுடன் வந்தும் இன்னும் ஆட்சி அமைக்க முடியாத இழுபறியான சூழ்நிலையானது இருந்துட்டு வருதுங்க. தாவேக்கா எதிர்பார்த்தது போலவே நடப்பதாக சொல்லப்படுதுங்க. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு இழுபறியான சூழ்நிலைகளே இருந்துட்டு வருது. மெஜாரிட்டி இருந்தும் எம்எல்ஏக்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் தற்போது தாவேக்கா ஆட்சி அமைப்பதில் இன்னுமே கடுமையான சூழ்நிலைகளானது இருந்துட்டு வருதுங்க. நடப்பது எல்லாமே விஜய் அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அமைதியாக இருந்து விஜய் காரியம் சாதிப்பதாகவே சொல்லப்படுதுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் மாநிலத்தில் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பமானது தற்போது ஏற்பட்டிருக்குதுங்க. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேக கட்சியானது தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்திருக்கக்கூடிய நிலையில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தற்போது ஆட்சி அமைப்பதில் கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலையானது ஏற்பட்டு கொண்டே இருக்குதுங்க. இன்னும் ஆட்சி அமைப்பதற்கு 10 எம்எல்ஏக்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் தற்போது காங்கிரஸ் ஆனது தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க முன் வந்திருக்குதுங்க. திமுக கூட்டணியில் 28 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்குது. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தாவேகாவுடன் ஆட்சி அமைக்க பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 11 எம்எல்ஏக்களுக்கு தேவைப்படக்கூடிய நிலையில் 2 எம்எல்ஏக்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் மற்றும் விசிகாவுடன் ஆதரவு கோரி விஜய் கடிதம் எழுதியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க முடிவு செய்வதாக காங்கிரஸ் ஆனது தெரிவிச்சிருக்குதுங்க. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு தங்களுடைய 5 எம்எல்ஏக்கள் வருவாங்க அப்படின்னும் காங்கிரஸ் ஆனது சொல்லியிருக்குது. அடுத்து வரவிருக்கக்கூடிய லோக்சபா உள்ளாட்சி தேர்தல்களுமே இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு காங்கிரஸ் ஆனது சொல்லியிருக்குதுங்க. தற்போது இருக்கக்கூடிய கடுமையான சூழ்நிலையில் எந்தெந்த கட்சிகள் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க முன் வருவாங்க, இதனால் விஜய் என்ன மாதிரியான முடிவை எடுக்க போகிறாரு என்பதை நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்க போகிறோம். அப்படியே ஆட்சி அமைத்தாலும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். விசிக, சிபிஎம் மற்றும் சிபிஐ போன்ற 3 கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நிலையில் இந்த கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்குமா என்ற எதிர்பார்ப்புகளானது தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடுங்க. இந்த கட்சிகள் ஆதரவு அளிச்சிச்சுன்னா தாவேகா ஆட்சி அமைக்குமா என்பதையும் நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்க வேணும். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரமானது கண்டிப்பாக இருக்குங்க. மேலுமே அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்புகளின்படி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ஏதேனும் ஒரு யோகமானது வந்திருக்கும். யோகம் அப்படிங்கிறது எதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. ஏன்னா ஜோதிடப்படி யோகம் அப்படிங்கிறது வெறும் சுப பலன்களை மட்டுமே தராதுங்க. பல நேரங்களில் நமக்கு சற்று சாதகமான பலனையும் தரக்கூடியதாக சொல்லப்படுது. அப்படி ஒருவருடைய வாழ்க்கையில் விதியை தீர்மானிக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது. ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியிலையோ இல்லைன்னா உச்ச ராசியிலையோ இல்லைன்னா மூல திரிகோண ராசியிலையோ இருந்துச்சுங்க அப்படின்னா, இல்லைன்னா கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருந்துச்சு அப்படின்னா பஞ்சமகா புருஷ ராஜயோகங்களில் ஒன்றாக சொல்லக்கூடிய மாளவிய ராஜயோகமானது உருவாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய நவ கிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு முக்கிய பங்கானது இருக்குது. அதனால தான் உருவாகக்கூடிய யோகங்களும் பல சிறப்புகளான தாக்கங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த விதத்தில் மாளவிய ராஜ யோகமானது ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவர்களுடைய குடும்பத்தில் ஆதரவு இருந்தாலும் சரிங்க, இல்லாவிட்டாலும் சரி தனியாகவே பல சாதனைகளை செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே அவர்களுடைய முயற்சிகளாக மன்னனாகவோ இல்லைன்னா உயர்ந்த பதவியோ அடைவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷபத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் இந்த யோகத்தினுடைய அருளை பெற்றிருக்கிறார் அப்படின்னும் சொல்லப்படுது.
மேலுமே இந்த மாளவியா ராஜயோகம் கொண்டிருக்கக்கூடியவங்க பொறுமைசாலியாகவும் மனைவி மக்களுடைய ஆதரவு பெற்றவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருக்கக்கூடியவங்க, தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அதே போல் பொருளாதார ரீதியாக நிலை பெற்றிருக்கக்கூடியவங்க, அது மட்டும் இல்லாமல் அறிவு கூர்மையாக செயல்படக்கூடியவங்க, கல்வி ஆராய்ச்சி போன்ற செயல்பாடுகளை புகழ் பெற்று விளங்கக்கூடியவங்க, தன்னுடைய ஆளுமை திறனை நிரூபிக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.